வணக்கம். என்று என்னுடைய காணொளியில் நீங்கள் பார்க்குறது சிங்கி இறால் கடற்கரையில் ஃப்ரெஷ்ஷாகவே வந்திருந்தது. பார்த்ததும் ஆசையாக இருந்தது. முதல் முறையாக வேண்டி கொண்டு வந்து சமைக்க போகிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு சமைச்சிட்டு சொல்கிறேன். வளமையான இறால் மாதிரி இது உடைச்சி எடுக்க இயலாது. வயிற்று பக்கத்தில் தான் இது வெட்டி எடுக்க போகிறேன். முதுகு பக்கங்களில் உள்ள கோது சரியான பிளப்பு. ஆனால் அந்த சைட்டில் பாருங்க பல்லாக சரியான சார்பான முள்ளுக்கு கையை கிழிச்சிடும். அதால் கத்திரிக்கோலை வச்சு இப்படி மெழுகு படலத்தை முதல்ல வெட்டிட்டு இதை பிளந்து தான் இது இந்த தசை எடுக்க போகிறேன். எடுத்தால் உள்ளுக்குள்ளே சின்ன தசை தான் வந்தது. மண்டை தான் பெருசாக இருந்தது. மண்டைக்குள்ளேயும் நிறைய தசைகள் இருக்குது. அதை இப்போ நான் இந்த இறால் ஒடிச்சு எடுக்கிற மாதிரியே தசை புரிம்பா தலை புரிம்பா எடுத்துட்டு தலையில் உள்ளி மிளகு நச்சீரம் எல்லாம் போட்டு ஒரு பால் சொதி வைக்க போகிறேன். இந்த தசையை புரிம்பா எடுத்து ஒரு பிரட்டல் குழம்பு வைக்க போகிறேன். இங்கே பாருங்க, இதுதான் தசை. இதை இப்போ எடுத்து எல்லாம் துப்புரவு செய்துட்டேன். 700 குரோனுக்கு வேண்டின தசை இவ்வளவும் தான் வந்தது. மண்டை இவ்வளவும் வச்சன். பால் சொதி சூப்பராக இருந்தது. தசை இவங்க சாப்பிட்ற மாதிரி தேசி புளி விட்டுட்டு அவிச்சிட்டு சாப்பிடத்தான் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கறி வச்சோன்னா ரஃப்பாக வந்து எனக்கு கறி பெருசாக பிடிக்கல. இந்த இறாலை பற்றி நீங்கள் அறிஞ்சிருப்பீங்கள் எப்படி இருந்தான்னு சொல்லி. இந்த காணொலியை இதோட முடிச்சுட்டு இன்னும் ஒரு வித்தியாசமான காணொலியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். சிங்கி இறால் எப்படி இருக்கு?